மாவட்ட நீதித்துறை வேலைவாய்ப்பில் அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், மசால்ஜி, ரீடர் எக்ஸாமினர் போன்ற பணிகளுக்கு இன்றிலிருந்து நம்ம தொடர்ச்சியாக ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்க டாப்பிக்கில் நடப்பு நிகழ்வு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. சிலபஸில் பார்த்திங்கன்னா நடப்பு நிகழ்வுகள், பொது அறிவு, திண்ணறிவு மற்றும் மனக்கணக்கு, நுண்ணறிவு, நடப்பு நிகழ்வுகள், இது ஓஏ, மசால்ஜி, ரீடர் எக்ஸாமினருக்கும் இது பொருந்துங்க. ஸோ இந்த மாதிரி நடப்பு நிகழ்வுகள் நம்ம படிச்சுட்டு வர்றது நல்லது. அந்த அடிப்பில் தான் இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பேசிட்டு பார்க்க போகிறோம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்திங்கன்னா 2021 ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான கேட்கப்பட்ட கேள்விங்க. ஸோ இதில் முதல் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, தமிழகத்தின் ஆளுநர் யார்? அது 2021. அப்போ பன்ரிவால் புரோஹித் தான் இருந்தார். அப்போ இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்க, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ யார் யார் புதிய நியமனங்களாக இருக்காங்க. இப்போ கரண்டாக இப்போ பார்த்திங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் கொடுத்துருக்காங்க, இறையன்பு கொடுத்துருக்காங்க, ஸ்டாலின் கொடுத்துருக்காங்க, அதாவது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஆளுநர் யாருன்னா இப்போதைக்கு யார் இருக்கா? அதாவது KN ரவி அவர்கள் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஜனாதிபதி யார் இருக்கா, உச்ச நீதிமன்ற நீதிபதி யார் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கேட்டிருக்காங்க பாருங்கள், இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி. அப்போ இப்போ யார் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி நியமனங்கள் பார்க்க போகிறோம். இந்த நியமனங்கள் நீங்கள் படிச்சிட்டிங்கனால கண்டிப்பாக வருகின்ற தேர்வுக்கு 2 to 3 மதிப்பெண்கள் இதன் அடிப்படையிலே கேட்கலாம். அதனால் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ரீசெண்டாக நான் அப்டேட்டடாக உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, சரிங்களா, அவர் பேர் என்ன, TY சந்திரசூட்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி தனஞ்சய S1 சந்திரசூட். உச்ச நீதிமன்றம்னா சுப்ரீம் கோர்ட், சரிங்களா, இதுதான் ஹையஸ்ட்டு கோர்ட், சரிங்களா. ஸோ நம்ம தமிழ்நாடு மாநில அளவில் இருக்கிறது பேருங்கன்னா உயர் நீதிமன்றம், ஹைகோர்ட், சரிங்களா. ஹைகோர்ட் நீதிபதி பேர் சஞ்சய் V கங்கபூர்வாலா. ஸோ நமது சென்னை உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பேர் பார்த்திங்கன்னா சஞ்சய் V கங்கபூர்வாலா. ஒட்டுமொத்த இந்தியா, அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தனஞ்சய் S1 சந்திரசூட். ஸோ ரெண்டையும் குழப்பிக்காதீங்க, நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த நான் நடப்பு நியமனத்துலேருந்து குறைஞ்சது ஒரு 3 கொஸ்டின்ஸ் தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ தமிழ்நாட்டின் ஆளுநர் பேர் தெரியும். ஸோ RN ரவி அவர்கள், சரிங்களா. அப்போ தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் யார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இறையன்பு இருந்தாங்க, இப்போ சிவ்தாஸ் மீனா தான் இருக்காங்க. ஸோ புதிய DGP யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர் ஜிவால். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சைலேந்திர பாபு இருந்தாங்க, இப்போ சங்கர் ஜிவால். ஸோ நம்மளுடைய குடியரசுத் தலைவர், ஸோ 15வது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஸோ இவங்க தான் முதல் பழங்குடியின பெண் குடியரசுத் தலைவர், முதல் பழங்குடியினத்தை சேர்ந்த பெண் குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா ஜெகதீப் தங்கர். துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா ஜெகதீப் தங்கர். மக்களவை சபாநாயகர் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஓம் பிர்லா. இந்தியாவின் முப்படைகளின் தலைமை தளபதி, ஸோ முப்படைகள், ஸோ இப்போ முப்படைகளின் தலைமை தளபதி பேர் அனில் சவுகான். விமானப்படை பார்த்திங்கன்னா விவேக்ராம் சௌத்ரி. ஸோ விமானப்படை விவேக்ராம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கடற்படையின் தளபதி பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் அவர் பதவி ஏற்றிருக்காரு, தினேஷ்குமார் திரிபாதி. இந்திய இராணுவ தளபதி பார்த்திங்கன்னா ஜென்ரல் மனோஜ் பாண்டே. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் SK ஹெல்தர். ஸோ நம்ம தமிழ்நாட்டோட சட்டசபையோட சபாநாயகர்னா M அப்பாவு, சரிங்களா. இஸ்ரோவின் தலைவர், அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனோட தலைவர் பார்த்திங்கன்னா S சோம்நாத். இப்போ இஸ்ரோவோட தலைமைச் செயலகம், ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர், சரிங்களா, ஸோ ஆந்தோனியோ குத்தரேஸ். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் சொல்லுவாங்க, அதோட பொதுச் செயலாளர் பேர் பார்த்திங்கன்னா ஆந்தோனியோ குத்தரேஸ், சரிங்களா. நிதி ஆணையத்தின் நிதி ஆயோக், சரிங்களா. நிதி ஆயோக்கின் புதிய தலைவர் யாருன்னா PVR சுப்பிரமணியம். நிதி ஆயோக்கின் புதிய தலைவர் PVR சுப்பிரமணியம். இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் பேர் பார்த்திங்கன்னா சக்தி காந்ததாஸ். இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் பேர் சக்தி காந்ததாஸ். இந்தியாவின் தலைமை அட்டார்னி ஜெனரல், அது தலைமை வழக்கறிஞர்னு சொல்லுவாங்க, R வெங்கட்ரமணி. தற்போதைய பிரபஞ்ச அழகி யாருன்னா அமெரிக்காவை சேர்ந்த ஆர்போனியோ கபிரியல், சரிங்களா. அது தற்போதைய மிஸ் யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மிஸ் வேர்ல்டுனா உலக அழகி, மிஸ் யூனிவர்ஸ்னா பிரபஞ்சம். பிரபஞ்ச அழகி ஆர்போனியோ கபிரியல். உலக அழகி மிஸ் வேர்ல்டு பார்த்திங்கன்னா செக் குடியரசு நாட்டை சேர்ந்த கிறிஸ்டினா பைஸ்கோவா தான் இப்போதைய உலக அழகியாக இருக்காங்க. ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் நம்ம புதிய நியமனங்கள் கரண்டாக யார் இருக்கா அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு நம்ம வந்து இது ரெகுலராக இந்த கிளாஸஸ் எடுத்த பிடிஎஃப் வந்து போயிருங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அடிப்படையில் நம்ம ஏற்கனவே ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். அப்புறம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எடுத்தும் நம்ம ஆன்லைன் கிளாஸ் எடுத்து இதே போல் எடுத்து அவங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சிடுவோம். ஸோ இதே மாதிரி தான் ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ விருப்பப்பட்டவங்க வந்து நீங்களும் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். என்டைய ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், இதே மாதிரி ஆன்லைன் கிளாஸோட பிடிஎஃப்பும் அவங்களுக்கு போயிடும். விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு சாட் பண்ணி வாங்கி படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து இதே போல் காணொலிகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்துருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்படுன்னா அவங்களுக்கு ஷேர் செய்யுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.